Fourth question பாருங்க. Write the variables, constants and terms of the following expressions. கீழே கொடுத்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்னென்ன எழுத சொல்லியிருக்காங்கன்னா வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட், டேர்ம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ரைட் பண்ணலாமா? 18 + x - y. இல்லை வேரியபிள் என்னது? அந்த ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ் தான். இப்போ என்னென்ன வரும்? எக்ஸ் கமா ஒய். இல்லை எக்ஸு ஒய் மட்டும்தான் நம்மளுக்கு வேரியபிள்ஸ். ஓகேவா? சரி, இல்லை ஃபுல்லாக எல்லா சப்டிவிஷனுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? வேரியபிள்ஸ் எழுதிடலாம். ஃபஸ்ட் 4 சமுக்குமே. செகண்ட் சமுக்கு பாருங்கள், இல்லை என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது? பியும் கியூவும் இருக்குது. பி அண்ட் கியூ. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? எக்ஸு ஒய்யும் இருக்குது. எக்ஸ் ஒய் தேர்டு ஒன்னில். ஓகே, ஃபோர்த் ஒன்னில் பாருங்கள் என்ன வேரியபிள்ஸ் இருக்குது? பி மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன ரைட் பண்ணிவிட்டோம்? வேரியபிள்ஸ் ஃபுல்லாக 4 சப்டிவிஷனுக்குமே முடிச்சிட்டோம். கான்ஸ்டன்ட்னு உங்களுக்கு தெரியும், நம்பர் சிங்கிளாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், இல்லை 18 மட்டும்தான் நம்பர்ஸ். ஸோ அது என்னது? கான்ஸ்டன்ட் 18. இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு என்ன வரும்? 5. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ +5ங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்? 5 மட்டும் ரைட் பண்ணால் போதும். தேர்ட் சப்டிவிஷனுக்கு பாருங்கள், இங்கே தனியாக சிங்கிள் நம்பர் எதுவுமே இல்லை, அதனால் கான்ஸ்டன்ட்டு இல்லை, அதனால் 0 ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபோர்த் ஒன்றுக்கு பாரு, கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? 2. இப்போ வேரியபிளை கான்ஸ்டன்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ரைட் பண்ணணும்? டேர்ம்ஸ். டேர்ம்ஸ்னால் என்னது? ஒவ்வொரு பார்ட் தனித்தனியாக நம்ம ரைட் பண்ணு, கம்மா போட்டு. ஃபஸ்ட்டு என்ன வருது? 18 கமா எக்ஸ் கமா அந்த மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக மைனஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ டோட்டலாக 3 டேர்ம்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன் பாருங்கள் என்ன வரும்? அது அப்படியே ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கிறத நம்ம கம்மா போட்டு தனித்தனி பார்ட்டாக எழுதணும், அதுதான் டேர்ம்ஸ். இப்போ 7p கமா -4q கமா 5. இந்த ப்ளஸ் எல்லாம் முன்னாடி ப்ளஸ் மென்ஷன் பண்ண வேண்டாம், அங்கே எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் சைன் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், 29x கமா 13y. இதில் 2 டேர்ம் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்னில் என்ன இருக்குது? b ஒரு டேர்ம், 2 ஒரு டேர்ம், டோட்டலி 2 டேர்ம் இருக்குது. அவ்வளோ, அது ரொம்ப வெரி ஈஸி தான். ஃபோர்த்து கொஷின் ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.